Hey hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2012ல ரிலீஸ் ஆன தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான டிசாஸ்டர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஸ்டோரி உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணது. 26 டிசம்பர் 2004 தமிழ்நாடு மக்களால மறக்க முடியாத ஒரு நாளுன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல, பசிபிக் பெருங்கடலை ஒட்டி இருக்கிற தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்தியான்னு சொல்லிட்டு யாராலையுமே மறக்க முடியாத நாள். சரி, அன்னைக்கு அப்படி என்னதாண்டா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 25 டிசம்பர் 2004 அன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்மஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் சண்டேங்கிறதுனால அடுத்த நாள் மார்னிங்கே எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட சேர்ந்து பீச்சுக்கெல்லாம் வந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல மிகப்பெரிய சுனாமி அலைகள் எல்லாம் வந்து ஒரு ஊரையே நாசம் பண்ற அளவுக்கு அழிவு உண்டாக்கிட்டு போயிடுச்சு. நம்ம தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம பசிபிக் பெருங்கடல்ல இருந்த எல்லா நாடுகளையும் போய் இந்த சுனாமி தாக்குச்சு. இந்த டைம்ல பீச்ல இருந்த எல்லாரும் அலைகளோட அலையா கடலுக்குள்ள இழுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான வீடுகள்ல கடல் தண்ணி புகுந்து மக்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சாங்க. இந்திய பெருங்கடலுக்கு நடுவுல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால ஏற்பட்ட இந்த சுனாமியால மொத்தமா 2 லட்சம் பேர்கிட்ட வந்து உயிரிழந்தாங்க. சரி, இப்ப ஏன்டா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இம்பாசிபிள்ங்கிற மூவில தாய்லாந்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல இந்த சுனாமிலையும் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். ஸோ இந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் உயிர் பொழைச்சு தப்பிச்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்காவும் கூடவே கொஞ்சம் எமோஷனல் கலந்தும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு கல் நெஞ்சக்காரன், எந்த விஷயத்துக்கும் நான் அழமாட்டேன், எதுக்குமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியில கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களே சொல்லுங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினோட ஃபேமிலியா தான் காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோயினோட பேரு மரியா, அப்புறம் நம்ம ஹீரோவோட பேரு ஹென்றி. ஸோ ஹீரோயினோட ஃபேமிலியில 3 பசங்க இருக்காங்க. அதுல மூத்தவனோட பேரு லியூகாஸ். இந்த லியூகாஸ்ங்கிற கேரக்டர் ரோல பண்ணது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் நம்ம ஸ்பைடர்மேன் ரோல பண்ண டாம் ஹாலண்ட் தான். இந்த சின்ன வயசுலயும் அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருப்பாரு. அதனாலதான் இவர் அவ்வளவு உயரத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்கு போல. சோ அடுத்து இந்த லியூகாஸுக்கு தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் பேர் தாமஸ், இன்னொருத்தன் பேர் சைமன். இப்ப இவங்க எல்லாம் ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றதுக்காக தாய்லாந்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்க போனதும் ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கான ரூமை வந்து காட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவரு ஜப்பான்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர். ஆனா இந்த 3 பசங்களையும் பாத்துக்கணும்ன்றதுக்காகவே அவங்க வேலையை விட்டுட்டு இந்த பசங்களை பாத்துக்கிறாங்க. சோ இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரெசார்ட் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா தாய்லாண்டோட பீச் வந்து டைரக்டா தெரியும். சோ அந்த வியூ எல்லாம் ரசிச்சு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, சோ அதனால அவங்க செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாருமே லேண்டர்ன் லைட் வந்து பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து இவங்க மட்டும் பண்ணல, அந்த ரெசார்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி அவங்க அந்த லைட் எல்லாம் பறக்க விட்டுட்டு எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் ஈவென்ட்டை. இப்படியே அன்னைக்கு நைட்டு போக அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அந்த ரெசார்ட் ரூம்ல. சீன் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இப்படி அந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் அவங்களுக்கான பேரை வந்து போட்டு வச்சிருக்காங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல. அவங்க பேர் படி எல்லாருமே அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கூடவே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது வந்து சாண்டா கிளாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இதை வந்து நம்ம ஹீரோ தான் வச்சிருந்திருப்பாரு. அவங்க பசங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி இதெல்லாம் சாண்டா கிளாஸ் வந்து நைட் வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதையா கட்டிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்லாம் வந்துட்ட பின்னாடி எல்லாருமே வந்து அந்த பீச்ல ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட வேலை வந்து கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் வேணா திருப்பி வேலைக்கு போகட்டுமா, இது கொஞ்ச நாளைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை பத்தி நான் யோசிக்கிறேன், ஆனா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பசங்க கூட போய் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இருந்து அப்படி போனதும் தாமஸும் சைமனும் ஸ்விம்மிங் பூல்ல வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க பால் வச்சு. அவங்க கூட போய் இவனும் விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பால் வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த இடத்துல பலமா காத்து வீசிக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருந்த ஒரு புக்ல இருந்து ஒரு பேஜ் பறந்து போய் ஒரு கிளாஸ் கிட்ட போய் நிக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் போய் அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து கிடுகிடுன்னு அதிரிக்கிட்டு இருக்கு. கூடவே அந்த அதிர்வலைகள் அதிகமாக அங்க இருக்கிற எல்லாருமே இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. அந்த இடமே அமைதியாவது. அப்ப அந்த பீச்சுக்கு ஓரமாவே தென்னை மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்னொன்னா சரிஞ்சுக்கிட்டே வருது. அப்படியே சரிஞ்சு இவங்க கிட்ட நெருங்கி வரும்போது பார்த்தா ஒரு சுனாமி வந்து அந்த ரெசார்ட்டே அடிக்குது வேகமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி சீக்கிரமா அங்க இருந்து ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அவன் சொன்னதுமே இவங்க தப்பிக்க பார்க்கும்போது அதுக்குள்ளேயே அந்த ரெசார்ட்குள்ள வந்து அந்த சுனாமி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியாவே அடிச்சு தூக்கிட்டு போகுது. இதுல நம்ம ஹீரோ வந்து தாமஸ் கூடயும் சைமன் கூடயும் தான் இருப்பாரு. அவரு மேல வந்து ஒரு தென்னை மரம் அப்படியே விழுந்துரும். இந்த பக்கம் நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில வந்து மூச்சை பிடிச்சிப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிளாஸ் கிட்ட நின்னுட்டு இருப்பான்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அப்போ இந்த சுனாமி இவ்வளவு நோக்கி வரும்போது அந்த கிளாஸே அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் அடிச்சுட்டு போயிருது இந்த சுனாமி. சோ இந்த விபத்துல யார் எங்கெங்க போய் மாட்டிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பா கத்திக்கிட்டு. அப்ப நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ கத்திக்கிட்டே தண்ணியில அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் லியூகாஸை நோக்கி நீந்திட்டு வர ஒரு கட்டத்துல லியூகாஸை வந்து கையை கொடுத்து காப்பாத்த போக அப்படி இருந்தும் நம்ம லியூகாஸ் வந்து தண்ணியில
தண்ணியில அடிச்சிட்டு போயிடுறான். அப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்க கடலோட அலைகள் வந்து திரும்பியும் அடிக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா இந்த சுனாமி வந்து 2-3 டைமாவது வரும். அதுல இது 2வது அலை. இப்போ அது வந்து அடிக்கும் போது ரொம்பவே ஃபோர்ஸ் அடிக்கும். முன்னையாவது பரவாயில்ல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் நஞ்ச அடிதான் பட்டது. ஆனா இந்த அலையில மாட்டினதும் அந்த அலைகளோட வந்த குப்பைகள் எல்லாம் இரும்பு தகடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் போட்டு மாறி மாறி சதைச்சு விட்டுருது நம்ம ஹீரோயினை. இந்த பக்கம் நம்ம லியூகாஸ் வந்து அலையில அடிச்சுட்டு போயிட்டு ஒரு சுத்தி தலையிலே ஒரு இரும்பு ராடு வந்து இடிச்சிடுது. அப்படியே வந்து நம்ம லியூகாஸ் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க 2 பசங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம லியூகாஸ்க்கு வந்து உடனே கான்சியஸ் வந்து டக்குன்னு தண்ணில இருந்து வெளியே வந்து ஒரு மரத்தை பிடிச்சிக்கிறான். அப்புறம் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு வர்றதை பார்த்து ஐயோ இறந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல வேலையா அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ பக்கம் வந்து உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து ஒரு மரத்தை போய் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே தைரியசாலியா இருப்பான். ஆனா இந்த சுனாமி அலையை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி அப்பாவும் தாமஸ் சைமன்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயின் கலங்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓரளவுக்கு இந்த சுனாமி கொஞ்சம் ஓஞ்ச பின்னாடி நம்ம ஹீரோயினும் லியூகாஸும் மெதுவா சேஃபான இடத்துக்கு போறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க தண்ணியில. அப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி போக நம்ம லியூகாஸ் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம லியூகாஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். முன்னாடி போற அவங்க அம்மாவோட காலில் வந்து சதை பிச்சு தொங்குது. அதை பார்த்துட்டு அம்மா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன லியூகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பினதும் பார்த்தா நம்ம ஹீரோயினோட மார்பகமே அருந்து தொங்குது. இதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸ் அப்படியே கலங்கிட்டு திரும்பிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவளோட ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டா மாட்டிக்கிறா. ஆனா நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா முன்னாடி. சரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல உயரமா ஒரு மரம் இருக்கும். அது மேல நம்ம ஏறிட்டோம்னா இன்னொரு டைம் சுனாமி வந்தா கூட நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணி 2 பேரும் அது மேல ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தூரத்துல ஏதோ ஒரு குழந்தை என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்கும். சரி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனா ஒரு சின்ன பையன் மரத்துக்கடியில மாட்டிட்டு இருப்பான். அவனோட பேரு டேனியல். உடனே நம்ம லியூகாஸும் அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து 3 பேருமா சேர்ந்து அந்த மரத்துக்கு மேல ஏறிப்பாங்க சேஃப்டிக்கு. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால அந்த மரத்து மேல ஏற முடியாது. ஏன்னா அவளுக்கு தான் காடுல அடிபட்டிருக்கும் இல்லையா. சோ உடனே நம்ம லியூகாஸும் தண்ணிக்குள்ள இறங்கி அவங்க அம்மாவை அப்படியே தோல்ல தாங்கி அப்படியே மரத்து மேல தூக்கி விடுவான். சோ இப்படியே கொஞ்ச நேரம் அந்த மரத்து மேலேயே கழிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வழியில துடிக்கிறத பார்த்துட்டு அந்த டேனியல்னு ஒரு சின்ன குழந்தையை காப்பாத்தினாங்க இல்லையா. அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தலையில தடவி கொடுக்குறான். எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸும் ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக அந்த இடத்தையே ஒரு ஜூம் அவுட்ல காட்டுவாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்த தென்னை மரம் ரெசார்ட் எல்லாமே ஃபுல்லா உருக்குலைஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற மீனவர்கள் 2 பேர் வந்து யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. அப்போ நம்ம லியூகாஸ் வந்து கத்துவான் நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் உங்களை பார்த்துட்டு அவங்களோட இடத்துக்கு இவங்க 3 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கால் அடிபட்டு இருக்கும் இல்லையா. அதனால வேற வழி இல்லாம ஒரு வயசானவர் தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாரு. நம்ம ஹீரோயினுக்கு வழி தாங்க முடியாது. இருந்தாலும் வேற வழி இல்ல, இப்படிதான் இழுத்துட்டு போயாகணும். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாவை பார்க்கும்போது ஏதோ கடவுளே இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு வழியா இவங்க 3 பேரையும் அவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. கூடவே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லியூகாஸையும் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ட்ரக்ல வந்து ஏத்தி விடுவாங்க. அப்போ இந்த டேனியல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இல்ல நான் அவனை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி நம்ம லியூகாஸ் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த டேனியலை வந்து காணோம். சோ இப்படியே நம்ம லியூகாஸும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரக்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம லியூகாஸ் வழியெல்லாம் பாத்துக்கிட்டு போவான். இப்போ பார்க்கும்போது அங்க வந்து டூரிஸ்ட் எல்லாருமே உயிரிழந்து ரோட்டோரமா இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த மீனவர்கள் நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அங்க வந்ததும் பார்த்தா நிறைய மக்கள் இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டு இங்க அட்மிட் ஆயிருப்பாங்க. அந்த கூச்சல் சத்தத்தெல்லாம் பார்த்து நம்ம லியூகாஸ் வந்து ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறான். அப்போ இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா தம்பி அம்மா வாங்க படுக்க வச்சிருக்கேன் போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம லியூகாஸும் அவருக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரான். அப்போ அவங்க அம்மாக்கு வந்து அங்க வந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு வழி தெரியாம இருக்க இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம ஹீரோயினோட கால் அடிபட்டு இருக்கும் இல்லையா. அதை வந்து நம்ம ஹீரோயினால எட்டி கூட பார்க்க முடியாது. அதை நம்ம லியூகாஸ் கிட்ட சொல்லி என்னோட கால் என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா இவ தான் டாக்டர் இல்லையா, அது எந்த கலர்ல இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுப்பா. இதுக்கு மேலே இந்த கால் யூஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லியூகாஸும் அந்த காலை பார்த்துட்டு இன்னும் அது ரெட் கலர்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வந்து நிம்மதியா படுக்கிறா. அந்த சமயத்துல ஹீரோயினோட பக்கத்து பெட்ல இருக்கிற ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி சீலிங்கே பாத்துக்கிட்டு இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் திரும்பி கேட்கும்போது அந்த லேடி திடீர்னு இரும்பிக்கிட்டே ரத்தம் வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் இரும்பிக்கிட்டே அப்படியே வாந்தி எடுக்கிறா. இவ சும்மா வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, இரும்பி அவளோட குடலே வெளியே வர்ற அளவுக்கு இரும்பிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸ் வந்து அவளை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம ஹீரோயின் டயர்டா லியூகாஸ் கிட்ட சுத்தி முத்தி பார்த்துட்டு லியூகாஸ் இங்க பாரு, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளோட உதவி தேவை, அதனால நீ அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனாமா நான் சின்ன பையன், நான் போய் என்ன ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்ல லியூகாஸ் நீ ஏதாவது ஒரு உதவி பண்ணி தான் ஆகணும், உன்னால முடிஞ்ச உதவியே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. நம்ம லியூகாஸும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆள் வந்து ஒரு பர்ஸ்ல இருக்கிற போட்டோ வச்சு காமிச்சு என்னோட ஃபேமிலி நீ பாத்திருக்கியா, இவங்க தான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோவை நம்ம லியூகாஸ் கிட்ட காமிக்கிறாரு. நம்ம லியூகாஸும் பார்த்துட்டு சரி சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவங்க பேரு ஜோசப் பென்ஸ்ட்ராம், இவங்க இங்க எங்கேயாவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் நம்ம லியூகாஸ் கிட்ட
சொல்ல சரி சார் நான் உங்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்ன பேர்ல யாராவது இங்க அட்மிட் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் கிட்டயும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம லியூகாஸ். அப்படி தேடி தேடி ஒரு பேஷண்டா கேட்கும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னோட பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்தை நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் சொல்லி கேட்கறாங்க நம்ம லியூகாஸ் கிட்ட. நம்ம லியூகாஸ் அவங்க சொல்ற பேரெல்லாம் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துல சேர்றதுக்கான ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம லியூகாஸ். இப்படியே தேடி தேடி ஹெல்ப் பண்ண பின்னாடி கடைசியா தான் அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே நின்றுட்டு இருந்தவரோட ஜோசப் பென்ஸ்ட்ரோம் அப்படிங்கிற பையனை வந்து நம்ம லியூகாஸ் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை உடனே கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கூட போய் சேர்த்து விட்டுறான் நம்ம லியூகாஸ். அப்படி அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸ்க்கு ஆனந்த கண்ணீரே வருது, ஏதோ அவன் அப்பா கூடயே சேர்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக நம்ம லியூகாஸ் வந்து அவங்க அம்மா இருக்கிற பெட்டு கிட்ட போறான். அங்க போய் பார்த்தா இவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு போயிருந்த அந்த பெட்டையே காணோம். உடனே அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவங்க அம்மாவை படுக்க வச்சிருந்த அந்த பெட்ல இன்னொரு வயசானவரை கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸுக்கு இன்னும் வெறியாகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னோட அம்மாவோட பெட், எங்க என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம லியூகாஸை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அப்பயும் வந்து அவன் அடங்குற மாதிரி இல்ல, கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அங்க வந்து ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லியூகாஸை சமாதானப்படுத்தி நீ உடனே என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியூகாஸை அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கேம்ப்ல உட்கார வச்சுட்டு தம்பி உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் என்னோட பேர் லியூகாஸ். சரி நீ எங்க தங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நாங்க கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்காக அந்த பீச் ஓரம் இருக்கிற ரெசார்ட்ல தங்கி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி உன் ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் என்னோட அம்மா, என்னோட அப்பா, அதுக்கப்புறம் என்னோட தம்பிங்க 2 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி உனக்கு யாருக்காவது கால் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் என்னோட தாத்தா இருக்காரு, ஆனா அவரோட நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம லியூகாஸ். அப்படி சொன்னதுமே 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதுலயே நமக்கு புரிஞ்சிடுது நம்ம லியூகாஸ் வந்து அனாதை லிஸ்ட்ல போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே அந்த நர்ஸும் ஒரு பேப்பர் எடுத்து லியூகாஸ்னு எழுதி அது ஸ்டிக்கர் மாதிரி கிழிச்சு நம்ம லியூகாஸோட சட்டையில வந்து ஒட்டி விட்டுறா. பட் நம்ம லியூகாஸ் வந்து திரும்பி பார்ப்பான். எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பசங்க அவங்களோட டிஷர்ட்ல இந்த மாதிரி லேபிள்லாம் ஒட்டி அனாதை மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம இனிமே அனாதை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியூகாஸும் தலைமையில கை வச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்படிங்க கட் பண்ணி அந்த சுனாமி வந்து அந்த பீச் ரெசார்ட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கூடவே அவரு நம்ம லியூகாஸையும் ஹீரோயினையும் தேடிக்கிட்டு இருக்காரு கத்தி கூப்பிட்டு. கூடவே அவரோட பசங்க 2 பேரான தாமஸும் சைமனும் கூட உயிரோட தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம லியூகாஸும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரியாம இந்த ரெசார்ட்லயே பூந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக ரெஸ்கியூ டீம் ஒரு சிலதெல்லாம் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அவங்க கூட போவாருன்னு பார்த்தா அவரோட நடு பையனான தாமஸ் கிட்ட இந்த பாரு தாமஸ், நான் வந்து உங்க கூட வரப்போறது இல்ல, நீங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறீங்க, நீ வந்து சைமனை நல்லா பாத்துக்கோ, நான் இங்கே இருந்து அம்மாவையும் அண்ணனையும் வந்து தேடி கண்டுபிடிக்க பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த தாமஸ் பாத்தீங்கன்னா அப்பா என்னால எல்லாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, நீங்களும் எங்க கூடயே வாங்க அப்படிங்கிற மாதிரி கதறான். ஆனா நம்ம ஹீரோ இந்த பாரு தாமஸ், நீ வந்து இந்த டைம்ல தைரியமா இருக்கணும், நீ தான் சைமனை பாத்துக்கணும், நீ இப்படி உடஞ்சு போயிட்டானா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தாமஸையும் சைமனையும் அங்கிருந்து தப்பிச்ச ஒரு லேடி இருப்பாங்க அவங்க கூடயே சேர்ந்து நம்ம தாமஸையும் லியூகாஸையும் ஒரு வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வழி அமைச்சு வச்சிருவாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. அந்த இருட்டுல கூட நம்ம ஹீரோ வந்து லியூகாஸ், மரியா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படியே தேடி அங்க இருக்கிற இடிபாடுல எல்லாம் சிக்கி கீழே விழுந்து அடிபட்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்போ அங்க வந்த ஒரு சிலர்லாம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காப்பாத்துறாங்க. அந்த இடத்துல கால்னு ஒருத்தர் அழுதுகிட்டே அவரோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாங்க ஃபேமிலியோட வந்தோம், எனக்கு வந்து ஒரு கால் இல்ல, அதனால நான் டெரஸ்ல இருந்தேன், சுனாமி வந்தப்போ என்னோட ஃபேமிலி கீழே இருந்துச்சு, அதுல என்னோட குடும்பம் தப்பிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, நான் திரும்பவும் அந்த ரெசார்ட்டுக்குள்ள வந்து பார்த்ததும் ரூம்ல என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருந்தா, நாங்க வந்து ரெசார்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னோட ஃபேமிலி வந்து கண்டுபிடிக்க போறனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி அவர் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அவரு தப்பிச்ச கதையை சொல்றாரு. சுனாமில மாட்டி என்னோட பையன் தாமஸ், சைமன் 2 பேருமே தென்னை மரத்துக்கு மேல மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமா இருக்கு, இந்த சின்ன வயசுலயே அவங்க எப்படி இந்த மரத்தை வந்து இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க 2 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு நான் தனியா அனுப்பிச்சிருக்கேன் என்னோட ஒய்ஃபையும் மூத்த பையனையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து ரொம்ப தப்பான முடிவு தான், இருந்தாலும் என்னோட ஃபேமிலி எல்லாரையுமே காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்லன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் நம்ம ஹீரோ கிட்ட உங்க ஃபேமிலியில யாருக்காவது கால் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இல்ல எனக்கு எந்த போனுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதுமே இந்தாங்க என்னோட போன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்லங்கிறவர் அவரோட போன் எடுத்து கொடுக்குறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அதை வாங்கி நம்ம லியூகாஸோட தாத்தா இருப்பார் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோட மாமனார், அவருக்கு வந்து உடனே கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லி கதறி அழுகுறாரு. கூடவே அவங்களை வந்து நான் காப்பாத்திடுவேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாமனார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. கூடவே அவங்களை கண்டுபிடிச்சிட்டு நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. அப்படிங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம லியூகாஸை பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹெட்டான ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு வந்து ஒரு சில நம்ம ஹீரோயினோட பொருளெல்லாம் எடுத்து வச்சு இந்த பொருளெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களோடதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. புரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் நம்ம அம்மாவோடது தான், நம்ம அம்மா இறந்துட்டாங்க போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனு இந்த பொருளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கலங்குறான். இதை வச்சே புரிஞ்சுக்கிறாங்க இது இவனோட அம்மாவோடது தான் சொல்லிட்டு உடனே நம்ம லியூகாஸை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பெட்ல உயிரோட படுத்திருக்கா. அவளை பார்த்ததும் தான் நம்ம லியூகாஸுக்கு உயிரே வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அன்கான்சியஸா இருக்கா இல்லையா, அவளோட பேர் தெரியணுன்றதுக்காகவே அவளோட கையில நகத்தை வச்சு அவளோட பேரான மரியா பென்னட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பா. இந்த நர்ஸ் லேடியும் நம்ம லியூகாஸோட ஃபுல் பேரு லியூகாஸ் பென்னட்னு சொல்லி இருந்திருப்பான். ஸோ அவனோட ஃபேமிலி நேம் வச்சு
ஒருவேளை நம்ம லியூகாஸ் வந்து இந்த லேடியோட பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லியூகாஸை இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். ஸோ அவன் இங்க வந்ததும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவன் உயிரே திரும்பி வந்த மாதிரி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுறான். கூடவே அவங்க அம்மா கிட்ட நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன், சாரிம்மா உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அந்த சமயத்துல அந்த நர்ஸும் உங்க அம்மாவோட நிலைமை சரியில்லை, ஏற்கனவே அவங்க வந்து நிறைய பிளட் லாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட கால் வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஸோ அதுக்கு அவங்க கிட்ட எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போதே நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்பாவியா அவங்களும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் அவனோட ஒய்ஃபையும் பையனையும் தேடுறதுக்காக அங்க இருக்கிற ரெஸ்கியூ டீம் எல்லாம் அங்க இறந்தவங்களெல்லாம் லைனா படுக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு இங்க அவங்க ஃபேமிலி இருக்கான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பான். கூடவே ஒரு ஹாஸ்பிட்டலா போயிட்டு தேடி தேடி பார்ப்பான். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வெளியவே ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சு அங்க அட்மிட் ஆயிருக்கிறவங்களோட லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, ஈஸியா வெளியே இருந்து வரவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேடி பார்க்கும்போது இவங்க தேடுற எந்த ஹாஸ்பிட்டல்லயும் அவங்களோட ஃபேமிலியே இருக்காது. இவரு கூடவே அந்த கார்லுங்கிறவரும் டிராவல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அப்படி இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து தாமஸையும் சைமனையும் ஒரு லேடி கூட அனுப்பி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த லேடி இந்த ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் குடுகுடுன்னு அவங்க கிட்ட ஓடி போயிட்டு என்னோட பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த லேடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து குழந்தைங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து ஓடி போயிடுவா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பதறி போயிடுது. அப்படிங்க கட் பண்ணி நம்ம தாமஸையும் சைமனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் உட்பட நிறைய பசங்களோட சேர்த்து ஒரு வேன்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அப்ப அந்த குட்டி பையனான சைமன் பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் கிட்ட அண்ணா எனக்கு சுச்சா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் தம்பி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, வழியில எங்கேயாவது நிப்பாட்டுவாங்க, அங்க போய் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் திக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க வண்டியில. சோ அப்படியே கட் பண்ணி நம்ம லியூகாஸை கட்டுறாங்க. நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்றான். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல டேனியல்னு ஒருத்தனை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த குட்டி பையன் ஹாஸ்பிட்டல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அவனை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா நல்ல வேலையா அவன் வந்து அவனோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டான். அவங்க அப்பா வந்து அவனை தூக்கி கூட்டிட்டு போறாரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம லியூகாஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஸோ உடனே இதை வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவங்க அம்மா ரொம்பவே வீக்கா இருக்காங்க. கூடவே என்னோட கால் இப்போ என்ன கலர்ல இருக்குன்னு பாருன்னு திருப்பியும் சொல்றாங்க. நம்ம லியூகாஸும் எடுத்து பார்த்தா அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னும் ரெட் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். சொல்லிட்டு உடனே அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு எங்க அம்மா வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காங்க, எப்போ வந்து அந்த சர்ஜரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடி சீக்கிரம் உங்க அம்மாவோட காலுக்கு நாங்க சர்ஜரி பண்றோம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ஃபேமிலி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருப்பான். ஆனா எங்கேயுமே இருந்திருக்காது. கடைசியா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். அதுல வந்து நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனை விட்டு இறங்குவாரு. ஆனா அந்த வேன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியை ஒன்னும் நாங்க தேடி கண்டுபிடிக்கல, இப்படியே வழியெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு இருந்தா எப்படி நாங்க தேடுறது அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. நம்ம ஹீரோவும் கெஞ்சுவாரு, ப்ளீஸ் இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான், நாங்க தேடல ஒன்னும், நாங்க இது மட்டும் நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஞ்சும் போது அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நம்ம கார்ல பாத்தீங்கன்னா அவரோட கால் தான் அடிபட்டு இருக்கும் இல்லையா, அவரோட நடக்க முடியாது. ஸோ அவரும் கூட வந்தா லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியோட பேரெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்புறான். உடனே அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நோட்டீஸ்ல எல்லாரோட பேரையும் தேடி பார்த்துட்டு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சரி இப்படியே விட்டா ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போய் ஒரு கம்பார்ட்மெண்டா தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம லியூகாஸ் வந்து தண்ணி பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கீழே வருவான். அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் வழியா வந்துகிட்டு இருப்பான். ஆனா துரதிருஷ்டவசமா ஹீரோனோட கம்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வச்சு மூடி வச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு நேரா ஹீரோ வந்து கர்டனுக்கு அந்த பக்கமா நின்னுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகி டக்குன்னு அந்த ஸ்கிரீன் பக்கம் திரும்புவா. இருந்தாலும் நோ யூஸ், அங்கதான் ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருக்கே. ஸோ நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ தண்ணி பிடிக்க வந்த நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து பாத்துறான். உடனே அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கீழே குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா அவங்க அப்பாவை வந்து மிஸ் பண்ணிடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கும். ஸோ அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டேயே நம்ம சைமனும் தாமஸும் வந்த அந்த வேன் வந்து நிக்குது. அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு அங்க இருந்து புறப்படுறதா பிளானிங் போல. ஸோ அப்படியே அங்க நிக்கும் போது ஏற்கனவே நம்ம குட்டி பையனான சைமனுக்கு பாத்தீங்கன்னா சுச்சா வருதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ வண்டி நின்னதை பார்த்துட்டு அடக்க முடியாம வீரனே வெகுண்டேலு அப்படின்னு சொல்லிட்டு வேனை விட்டு கீழே இறங்கி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஓரமா ஒண்ணு கிடைக்கலான்னு ஜிப்ப வைக்கிறான். அவங்க ஓரத்தை பார்த்துட்டு எங்க ஓடுற சைமன் சொல்லிட்டு தாமஸும் வண்டியை விட்டு கீழே இறங்கி சைமனை வந்து கூப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம லியூகாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டென்ட்டா போயிட்டு அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வந்து வேன்ல போயிட்டு திருப்பி ஏறிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லயே அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காடுறான். அப்படி அவர் ஏறி உட்காந்ததும் அந்த வேன்ல இருக்கிற டிரைவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. அப்ப நம்ம ஹீரோ வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம லியூகாஸும் வந்து தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வண்டியை விட்டு கீழே இருக்குன்னா சைமனும் தாமஸும் புதுசா போயிட்டு மறுபடியும் வண்டியில ஏறிக்கிறாங்க. இந்த சீனே வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்கும். ஹீரோ அந்த வண்டியும் கிளம்ப போகுது, தாமஸ் சைமனோட வண்டியும் கிளம்ப போகுது. அந்த சமயத்துல நம்ம லியூகாஸ் வந்து வெளியே தான் நின்னுட்டு இருப்பான் இல்லையா, அவங்க அப்பாவை தேடி ரொம்பவே டென்ஷன் ஆகி அப்பா எங்கப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான். அவனோட வாய்ஸ் கேட்டதும் இந்த குட்டி பையனான சைமன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம லியூகாஸை பாத்துறான். பார்த்த உடனே லியூகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அவ்வளவுதான் நம்ம லியூகாஸும் அவங்கள பாத்துறான். உடனே அந்த குட்டி பையன் சைமன் இருப்பான் பாருங்க, லியூகாஸ்னு கத்திக்கிட்டே நம்ம லியூகாஸ் கிட்ட ஓடி வருவான். அவ்வளவுதான் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கதறிட்டு அழுவாங்க பாருங்க. இந்த சீன்ல அவ்வளோ எமோஷனை கொட்டி இருப்பாரு இந்த டைரக்டர். இந்த சீனை பார்த்துட்டு கண் கலங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா அந்த சமயத்துல தான்
நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரு வந்ததும் நம்ம லியூகாஸ் வந்து கத்திக்கிட்டே ஓடுவான் பாருங்க. எப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு ஃபேமிலியே சேர்ந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க, இது உண்மையிலேயே ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு லக்கின்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க 4 பேரும் கட்டி பிடிச்சி கதறி அழுகுறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம கார்ல வந்து வண்டியில நின்றுகிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவனும் வந்து சந்தோஷப்படுறான். அப்புறம் அந்த டிரைவர் கிட்ட இனிமே நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம இப்ப கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாவம் மனுஷன் இன்னும் அவனோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லியூகாஸ் அவங்க அப்பாவையும் தம்பிகளையும் அவங்க அம்மா இருக்கிற பெட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் பார்த்தா அவங்க ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துலயும் அவ வந்து சீரியஸா இருக்கா அப்படிங்கிற வருத்தத்தோடையும் ஒரு லுக்க விடுவா இருப்பாருங்க. இந்த சீன்லாம் பார்த்தா நீங்க கல் நெஞ்சக்காரனா இருந்தா கூட ஃபுல்லா கரைஞ்சு போயிடுவீங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட புருஷனையும் அவளோட பசங்க 3 பேரும் உயிரோடு இருக்கிறதையும் பார்த்துட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு அவ்வளவுதான் டார்லிங், இனிமே நான் சந்தோஷமா கண்ண மூடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ இல்ல எதுக்காக நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன், சாகிறதுக்காக இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அங்க வந்து நர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஆபரேஷன் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து ஸ்ட்ரெச்சஸ்ல கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் அவங்க பசங்களும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் கூடவே பதறிக்கிட்டே வருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பொழைக்க போறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஐசியூக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்றதுக்காக டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வெளியே நம்ம ஹீரோவும் அவங்க பசங்களும் அம்மா திருப்பி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கலங்கிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள போனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆபரேஷன் நடக்குது. அப்போ வழியில வந்து கதறிக்கிட்டு இருப்பா. அப்போ அங்க இருக்கிற நர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வழி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்னதான் நினைக்க ட்ரை பண்ணாலுமே அவளுக்கு அந்த சுனாமி வந்தது மட்டும் தான் ஞாபகத்துக்கே வருது. அப்படியே அந்த டிசாஸ்டரே திருப்பியும் நமக்கு ஒரு விஷுவல்ஸா போட்டு காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் இந்த சுனாமிலேயே பயங்கரமான அடிபட்டிருக்கும். அங்க இருக்கிற மெட்டல் ஷீட்லாம் கிழிச்சு இரும்பு தகடுகள் எல்லாம் அடிச்சுன்னு சொல்லிட்டு தாறுமாற அடி விழுந்திருக்கும். இதெல்லாம் காமிச்சியே நம்ம ஹீரோனுக்கு ஆபரேஷன் முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம லியூகாஸ் வந்து ஒரு பெட்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அவங்ககிட்ட கண் கலங்கிட்டே வருவாரு. நம்ம லியூகாஸுக்கு வந்து என்னன்னே புரியல. அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து ஆனந்த கண்ணீரோட அம்மா வந்து பொழைச்சிக்கிட்டாங்க, நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு அப்போதான் நமக்கு நிம்மதியாவே இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பொழைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வராங்க. சரி இப்போ இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா இந்த தாய்லாந்து ட்ரிப் வரும்போதே இவங்க ஒரு சில இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு மேனேஜரும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாரு ட்ரீட்மெண்ட்காக. அவங்களுக்காக ஃபிளைட்லாம் வெயிட் பண்ணுது. ஸோ அப்படி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம லியூகாஸ் வந்து சுத்தி முத்தி பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க ஃபேமிலி இழந்த துயரத்தோட கலங்கி அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த சுனாமி எத்தனை பேருக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியா நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபிளைட் ஏறி சிங்கப்பூருக்கு கிளம்ப போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ஒரு பெட்ல படுக்க வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ஃபிளைட்ல வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்றான். நான் வந்து டேனியலை திருப்பி பார்த்தேன், அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கண் கலங்குறா. அப்படியே நம்ம லியூகாஸை கட்டி பிடிச்சி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு லியூகாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்றாங்க. அப்படியே அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாரும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா இந்த சுனாமி இந்த தாய்லாந்தையும் நிலக்குலையே செஞ்சிருக்கு. இது வந்து 2004 நடந்திருக்கு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இந்த சம்பவம் வந்து ரியலா ஒரு ஃபேமிலிக்கு நடந்திருக்கு. இது என்னமோ ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கு. ஆனா 2004 நிறைய பேர் இந்த மாதிரி குடும்பங்களை இழந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாடு உட்பட. ஸோ சந்தோஷம் கலந்த ஒரு சோகத்தோட அப்படியே நான் இந்த படத்தோட ரிவ்யூவை முடிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.